இந்த நாளில் செய்திக்கான தலைப்பு தேவ பயம், கர்த்தருக்கு பயப்படுற பயம். சங்கீதம் 128:1 சொல்கிறது, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். நமக்கு ஒரு பாக்கியம் என்னன்னா, கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை நமக்கு என்ன செய்திருக்கிறார்? கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அது ஒரு பெரிய பெரிய பாக்கியம். இந்த பயப்படுதல் பற்றி வேதத்தில் 366 முறை சொல்லப்பட்டிருக்கிறது. அநேகருக்கு அநேக காரியங்களை கொண்டு பயம். பார்த்தீங்கன்னா, பேயை கண்டு பயப்படுறவங்க இருக்காங்க, பாம்பை கண்டு பயப்படுறவங்க இருக்கிறாங்க, இருளில் போகிறதுக்கு பயப்படுறாங்க. பெண்கள் பார்த்திங்கன்னா ஒரு கரப்பான் பூச்சிக்கே பயப்படுவாங்க. அதே மாதிரி தனிமை, இதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பயம். நான் சின்ன பிள்ளையாக இருக்கவளை பார்த்திங்கன்னா, ஊரில் ஒரு கோயில் இருக்கும். அந்த கோயிலில் ஒரு பெரிய உருவம் இருக்கும். அந்த உருவத்தில் பெரிய நீளமான நாக்கு இருக்கும், பெரிய கண்ணை வச்சுருக்கும், கையில் ஒரு பெரிய ஒரு கோடாரி கையில் இருக்கும். அந்த இடத்துல வந்த உடனே பார்த்திங்கன்னா, நைட்டு வந்தோடனே ஒரே ஓட்டமாக ஓடிடும். அந்த இடத்துல வந்தோடனே நமக்கு ஒரு பயம் உண்டாகும். அப்போது கர்த்தர் என்ன சொல்கிறார்? நீ பயப்பட வேண்டியது யாருக்கு மட்டும்தான் பயப்படணும்? கர்த்தருக்கு மட்டும்தான் என்ன செய்யணும்? பயப்படணும். அந்த பயம் எப்படிப்பட்ட பயம்னா, கோடாரி வச்சிருக்காரே என்று சொல்லி பயப்படுற பயம் இல்லை, பெரிய கண் வச்சிருக்கிறாரு அப்படியே விழுங்கி போடுவார் அப்படிங்கிற பயம் கிடையாது. மரியாதை நிமித்தமான ஒரு பயம், அன்பின் நிமித்தமான பயம். நம்ம தாய் தந்தையருக்கு பயப்படுறோம்ல. எப்போ பயப்படுறோம்? தப்பு பண்ணோன்னா தாய் தந்தையருக்கு பயப்படுவோம் இல்லையா? இப்போது நான் இன்றைக்கி தப்பு பண்ணேன்னா, தப்பு பண்ணுற வேலை, கர்த்தர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார், நான் இதை செய்யக்கூடாதுங்கிறதான ஒரு அன்பின் நிமித்தமான ஒரு பயம். அந்த பயம் நமக்கு என்ன செய்யணும்? எப்போவுமே வாழ்க்கையில் இருக்கணும். கர்த்தருக்கு பயப்படுற பயம் என்பது என்ன? என் மனிதர்கள் என்னை பார்க்கிறார்கள், நான் இதை செய்வதனாலே இது எனக்கு கேவலம், உலகம் என்னை சிரிக்கும், இது எனக்கு அசிங்கியம், அதனால நான் இந்த தப்பை செய்ய மாட்டேன் என்பது அல்ல. என் தேவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார், அவருக்கு இது பிடிக்காது, அவருக்கு பிரியமாக இருக்காது என்று சொல்லி அந்த தப்பை நான் செய்யாமல் இருப்பது தான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். கர்த்தருக்கு பயப்படுற பயங்கிறத நீங்கள் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். முதலாவதாக, கீழ்ப்படிதலே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஆதியாகமம் 22:12. ஆதியாகமம் 22:12 எடுத்தவங்க படிக்கலாம். நீ அவனை உன் புத்திரன் என்றும் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியால் நீ தேவனுக்கு பயப்படுகிறன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் அவனுடைய ஏகசுதன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 8 வருஷமாக குழந்தை இல்லாத இருக்கிற ஒரு பெற்றோர் அந்த குழந்தைய பார்க்குற வேலை அப்படியே பொத்தி பொத்தி வளர்ப்பாங்க. அவங்களுக்கு உயிரே அந்த குழந்தை தான். அந்த குழந்தைக்கு ஏதாவது ஒரு சின்ன ஒரு அடிபட்டாலும், சின்ன ஒரு காய்ச்சல் வந்தாலும் பதறிடுவாங்க. அவங்களுடைய உயிர் எல்லாமே அந்த குழந்தைக்கு மேலே தான் இருக்கும். இந்த ஆபிரகாமுக்கு எத்தனாவது வயசில் குழந்தை பிறந்திருக்கு? 8 வயசில் இல்லை, 8 வருஷம் தாண்டி இல்லை, அவருடைய 100வது வயசில் தான் அந்த குழந்தை கிடைக்குது. அப்போது 100வது வயசில் குழந்தை கிடைக்கிறது, இனி ஒரு குழந்தை கிடைப்பதற்கு சாத்தியமும் இல்லை. அப்போது அந்த ஒரே ஒரு குழந்தை தான், அவனுக்கு சொத்தே அதுதான். அந்த குழந்தை தான் எல்லாத்துக்கும் எல்லாம். கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறாரு? உன் சந்ததியினாய் வானத்தின் நட்சத்திரங்களுக்காகவும் கடற்கரை மணலத்தையாகவும் நான் பெருக பண்ணுவேன்றாரு. ஆனால் கிடைச்சிருக்கிறது என்னது? ஒரே ஒரு பையன். அந்த பையனை என்ன சொல்கிறாரு? நீ போய் எனக்காக பலியிட செய்யணும்னு சொல்கிறார். அப்போது அவன் மனசு எப்படி துன்பட்டிருக்கும்? அவன் அப்படியே ஸ்கேல் படிந்தான். போய் என்ன சொல்கிறான்? அந்த குழந்தைய கொண்டு அந்த பலிபீடத்தில் போய் வெட்டுறதுக்கு கை ஓங்குறான்.
போங்கிற வேலை கர்த்தர் சொல்கிற வார்த்தை தான் என்னன்னு தெரியுமா? நீ அவனை உன் புத்திரன் என்றும் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா கீழ்ப்படுதலின் எக்ஸ்ட்ரீம், அதுதான் கீழ்ப்படிதலின் எக்ஸ்ட்ரீம். இதே மாதிரி ஒருத்தர் கீழ்ப்படியவே முடியாது. 100 வயசுல பிறந்த ஒரு குழந்தைய அவரே வெட்டி கொலை செய்ய கர்த்தர் சொல்லுகிறார். அதை அப்படியே அவன் கீழ்ப்படுகிறான். நீ நினைச்சு பாருங்க, அந்த சம்பவத்தை யாராலும் செய்ய முடியுமா? அந்த அளவுக்கு அவன் கீழ்ப்படுதலின் எக்ஸ்ட்ரீமுக்கு போனான். அதனால தான் இன்னைக்கும் ஆபிரகாமை குறித்து பேசப்படுகிறோம். ஆபிரகாம் விசுவாசிகளின் தந்தை என்று இன்றும் வேதத்திலே அனுதினம் இந்த செகண்ட்ல பார்த்தீங்கன்னா உலகமெங்கும் இன்னைக்கு ஆபிரகாம் பற்றி இந்த செகண்ட்ல பேசிட்டு இருப்பாங்க. அந்த கீழ்ப்படுதலின் எக்ஸ்ட்ரீம். கர்த்தர் சொன்னாரா அதை அப்படியே நீ செய். அது உன் பிள்ளையா இருக்கலாம், உன் மனைவி குறித்ததா இருக்கலாம், உன் வேலையை குறித்ததா இருக்கலாம். நீ நேசிக்கிற உன்னுடைய மனசு எங்கே இருக்கிறதோ அது எல்லாத்தையும் புடுங்கிறதுக்காக ஒரு கட்டளை சொன்னால் கூட கேட்கணும். இந்த வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை அப்படியே கீழ்ப்படுகிறதா கீழ்ப்படுதல், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அந்த கீழ்ப்படுதலின் எக்ஸ்ட்ரீமுக்கு ஆபிரகாம் போனார். அதே மாதிரி அவருடைய வார்த்தைக்கு அப்படியே நாம் என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். அடுத்து பார்த்தீங்கன்னா 1 சாமுவேல் 15 அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது சவுலிடத்தில் கர்த்தர் சொல்கிறாரு, இந்த அமிலேக்கியர் நீ என்ன பண்ணு, அவங்க இடத்த போய் அவங்கள எல்லாரையும் தோற்கடித்து அங்கே இருக்கிற ஒரு ஜீவராசி கூட உயிரோடு இருக்கக்கூடாது. அங்கே இருக்கிற ஆண் பெண் குழந்தைகள் மிருக ஜீவன்கள் அனைத்தையும் நீ உயிரோட வைக்காம எல்லாத்தையும் சூறையாடிருன்னு சொல்லி கர்த்தர் சவுலுக்கு சொல்றார். இவன் அப்படியே போறான். போய் எல்லாவற்றையும் போரில் எல்லாவற்றையும் அழிச்சிட்டான். ஆனால் கொளுத்த மாடு, நல்ல புஷ்டியான ஆடு, இதுகளை என்ன செய்ய இவனுக்கு கொல்றதுக்கு மனசு இல்லை. அது எல்லாத்தையும் என்ன செய்தான்? கொண்டு வந்து அவன் தொழுவத்தில் கட்டினான். ஏன்னா அவ்வளவு கொழுப்பான ஆடுகளை நம்ம வெட்டி வீணாக்குறது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் கொண்டு வந்தான். கர்த்தருக்கு முன்பாக அதை மறைக்க முடியுமா? கர்த்தர் அதை பார்த்தார். அப்போ மனஸ்தாபப்பட்டார். என்ன சொல்றாரு? நான் சவுலை ராஜாவாக்குனதுக்கு எனக்கு மனஸ்தாபமாக இருக்கிறது, என் வார்த்தைகளை அவன் நிறைவேற்றாமற் போனான் என்று கர்த்தர் சொன்னார். என்ன சொல்லுகிறாருன்னா, நான் அவனுக்கு சொன்னது என்ன? அந்த அமிலேக்கியர் எனக்கு விரோதமாக செயல்பட்ட மக்களை ஒரு ஜீவராசி கூட அங்கே இல்லாதபடிக்கு எல்லாவற்றையும் அழித்து போட சொன்னேன். ஆனால் அவனுடைய மனது அந்த கொள்ளையின் மேல் இருந்தது. அந்த கொள்ளையில் நல்ல புஷ்டியான ஆடு மாடுகளை எல்லாம் இவனுக்காக சேர்த்து வைத்தான். என்னுடைய கட்டளைக்கு அவன் கீழ்ப்படியவில்லை, என் வசனத்துக்கு அவன் புறம்பாக இருந்தான். அதனால் நீ அவனுடைய ராஜ்யபாரத்தை என்ன செய்யணும்? எடுத்து போடணும். அவனை ராஜாவாக்குனது எனக்கு மனஸ்தாபமாக இருக்கிறதுன்னு சொல்லி கர்த்தர் சொன்னார். சாமுவேல் போகிறார். சாமுவேல் போய் அந்த சவுல்கிட்ட போய் சொல்கிறார், ஐயா கர்த்தர் ஒன்றை என்ன சொன்னார்? அமிலேக்கியரை நீ மடங்கடிக்கணும், அங்கே ஒரு ஜீவராசி கூட இல்லாமல் எல்லாத்தையும் அழிக்கணும்னு சொன்னார, நீ அது செஞ்சியான்னு சாமுவேல் கேட்குறார். அப்போ சவுல் சொல்கிறார், ஆமாம் ஆமாம் நான் எல்லாத்தையும் செஞ்சுட்டேன் அப்படின்னாரு. அப்போது சாமுவேல் கேட்குறாரு, என் காதுகளில் கேட்கிற அந்த ஆடுகளின் சத்தம் என்ன? எனக்கு கேட்கிறதான அந்த மாடுகளின் சத்தம் என்ன அப்படின்னு கேட்கிறார். ஏன்னா தொழுவத்தில் தான் கெட்டியிருக்கிறான். அப்போ அவன் சொல்கிறார், ஐயா நான் வேணும்னு செய்யலை, ஜனங்கள் எல்லாம் ஆசைப்பட்டாங்க, உமக்கு கர்த்தருக்கு பலியிடுவதற்காக அந்த ஆடு மாடுகளை, கொளுத்த ஆடு மாடுகளெல்லாம் கர்த்தருக்கு என்று கொண்டு வந்தேன் அப்படின்னு சவுல் சொல்கிறார். அப்போதான் சாமுவேல் அவரை பார்த்து சொல்கிறாரு. 1 சாமுவேல் 15:22 பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம்.
ஆட்டுக்கிடாக்களின் இனத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தல் உத்தமம். நாம் என்ன பண்ணலாம்? கர்த்தருக்காக நான் அநேக காரியங்களை செய்யலாம், காணிக்கைகளை கொடுக்கலாம், அவருக்காக பெரிய பெரிய காரியங்களை செய்யலாம், ஊழியத்தை செய்யலாம். ஆனால் அவர் என்ன சொல்கிறார்? எனக்கு இந்த பலிகளின் மேல் எனக்கு நான் பிரியமாயிருப்பேனோ, இந்த ஆடுகளினால் உண்டாகிற பலியை, ஆடுகளின் இனத்தினால் உண்டாகும் மகிமையை நான் ஏற்றுக்கொள்வதில்லை. ஆனால் என் மகன் எனக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று மட்டும்தான் அவர் கேட்கிறார். என் வார்த்தைக்கு அவன் செவி கொடுக்குறானா, என் பிள்ளை என் வார்த்தைக்கு செவி கொடுக்குறானா, இதை தான் பார்க்குறார். எனக்கு கர்த்தருக்கு பயப்படுறானா, என் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து எனக்கு பயப்படுகிறானாங்கிறதான் பார்க்குறாரு. அவருடைய கண்களுக்கு என்பாக என்ன இருக்கிறது? எல்லாமே வெட்ட வெளிச்சமாக இருக்கிறது. அவன் ஆடு மாடை எல்லாத்தையும் ஒழித்து வைத்து விட முடியாது. அது எல்லாவற்றையும் என்ன செய்தார்? அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். இரண்டாவதாக, மனுஷருக்கு பயப்படுகிற பயம். மத்தேயு 10:28. மத்தேயு 10:28. இங்கே என்ன சொல்றாதுன்னா, ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். இன்னைக்கு நம்ம கேள்வி பார்த்தோம், வட மாநிலங்களில் அநேக மிஷினரிகள் இன்றைக்கு தாக்கப்படுறாங்க, அநேக மிஷினரிகள் இன்னைக்கு ஜெயிலில் இருக்கிறாங்க, அநேக விசுவாசிகள் தங்கள் வேலைகளை இழந்து கஷ்டப்படுறாங்க. அவங்களெல்லாம் மனுஷருக்கு பயந்தாங்கன்னா அந்த ஊழியத்தை செய்ய முடியுமா? செய்ய முடியாது. ஆக நம்முடைய வாழ்க்கையில் அனுதினமான காரியங்களில் மனுஷருக்கு நம்ம பார்த்து மனுஷர் என்ன நினைப்பாங்கன்றதை பார்த்தோ, மனுஷர்கள் பயப்படுகிறாங்கன்னு மனுஷர்களுடைய ப்ளீஸ் பண்ணுவதற்காகவோ நம்ம என்ன செய்யக்கூடாது? கர்த்தரை மறுதலிக்கிறவர்களாக காணப்படக்கூடாது. மத்தேயு 26:69 பார்த்தீங்கன்னா, பேதுரு இயேசு கிறிஸ்துவோட கூடவே இருந்த ஒரு சீஷன். அந்த சீஷன் சாதாரண ஒரு வேலைக்காரி. அந்த வேலைக்காரி கேட்குறா, என்ன கேட்குறா? இவரும் அந்த இயேசு கிறிஸ்துவ கூடவே இருந்தவர் தானே அப்படின்னு சொல்கிறார். சொன்ன உடனே இவன் என்ன சொல்கிறான்? இல்லை இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் முன் வந்தான் என்று வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். ஆக ஆஃப்டர் ஒரு வேலைக்காரி சொல்றதுக்கே என்ன செய்யறான்? அந்த வேலைக்காரிக்கு பயந்தே என்ன செய்யறான்? இவன் கர்த்தரை மறுதலிக்கிறான். நம்ம அன்னன்னைக்குள்ள வாழ்க்கையில் ஒரு ஃபங்க்ஷனில், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற இடத்துல, வேலை இருக்கிற இடத்துல, வேலையில் இருக்கிற வேலையில் இந்த காரியத்தை, நான் கிறிஸ்தவனுடைய பிள்ளை, நான் இதை செய்ய மாட்டேன், நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் இதுக்கெல்லாம் உடன்பட மாட்டேன், இந்த தப்பை பண்ணுறதுக்கு உடன்பட மாட்டேன்னு சொல்லி நம்ம ஸ்டெபனா நிற்க முடியுதா? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்மகிட்ட இருக்கணும். 2 தீமோத்தேயு 1:17 என்ன சொல்லுகிறதுன்னா, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கூடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். ரோமர் 8:15 என்ன சொல்லுதுன்னா, அந்தபடியே திரும்பவும் பயப்படுகிறதுக்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திசுர சுகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறீர்கள். நமக்கு என்ன கொடுத்திருக்கார் கர்த்தர்? என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார், நான் இந்த மனிதனுக்கு நான் பயப்பட தேவையில்லை, அவருடைய பிள்ளை என்கிற புத்திர சுகாரத்தின் ஆவியை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். நான் எந்த இடத்திலே போனாலும் அவருடைய நாமத்தினை அறிக்கை பண்ணுகிறவனாக, அவரை துதிக்கிறவனாக, அவரை மகிமைப்படுத்துகிறவனாக காணப்பட வேண்டும். அது எந்த சூழ்நிலையாக இருக்கலாம், ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கலாம், ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூடியிருக்கிற கூட்டத்திலேயாக இருக்கலாம். நான் அவரை மகிமைப்படுத்துகிறேனா இல்லை அவரை நான் மறுதலிக்கிறவனாக காணப்படுகிறேனா? என்னுடைய செயல்பாட்டின் மூலமாக, என்னுடைய செயல் மூலமாக அவரை நான் மறுதலிக்கிறவனாக காணப்படுகிறேனா என்கிறதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். மனுஷருக்கு பயப்படுகிற பயம், மனுஷரை ப்ளீஸ் பண்ணுற ஒரு நிலைமை, சரி நான் பார்த்துக்கிறேன் இல்லைங்க அப்படின்ற மாதிரி இல்லை. நோ, ஐ கேனாட் டூ தட்.
இதை கர்த்தருக்கு பிரியமான காரியத்தை தான் நான் செய்வேன். நான் இயேசுவின் பிள்ளை என்று சொல்வதிலே நான் மனுஷருக்கு முன்பாக என்ன செய்யக்கூடாது? பயப்படக்கூடாது. மூன்றாவதாக, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஞானத்தின் ஆரம்பம். நீதிமொழிகள் 9:10 சொல்கிறது. நீதிமொழிகள் 9:10, கர்த்தருக்கு பயப்படுவதே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே அறிவு. கர்த்தருக்கு பயப்படுவதுதான் ஞானத்தின் ஆரம்பம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, கர்த்தரை தெய்வமாக கொண்ட அநேக சயின்டிஸ்ட் தான் இன்னைக்கு உலகத்தில் அதிகம். நிறைய சயின்டிஸ்ட் எல்லாம் யூதர்கள் தான். நீங்கள் லைட்டை கண்டுபிடிச்சதா இருக்கலாம், வேறு ஏதோ நீங்கள் சொல்லுகிறதான அநேக காரியங்கள் கர்த்தரை தெய்வமாக கொண்டவங்க தான் அநேக காரியங்களை கண்டுபிடித்திருக்காங்க. இன்றைக்கும் அநேகர் உலகளாவிய விதத்தில் உயர்ந்த இடத்துல கர்த்தரை தெய்வமாக கொண்டவங்க தான் பெரிய இடத்துல இருக்கிறாங்க. ஆனால் நம்ம இந்திய தேசத்தில் பார்க்கும் பொழுது அநேக தொழிலதிபர்கள், படித்தவர்கள், பணக்காரங்க, பிஹெச்டி படித்தவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா அநேக மூட நம்பிக்கைகளில் சிக்கி தவிக்கிறத பார்க்கலாம். அவங்களுக்கு நல்ல ஞானம் தான் இருக்குது, அறிவு இருக்கிறது, ஞானத்தில் திளைத்தவர்களாக காணப்படுகிறாங்க. ஆனால் சாதாரண காரியத்தில் கூட மிகப்பெரிய மூட நம்பிக்கையிலே திளைக்கிறவர்களாக காணப்படுறோம். அவரோட 100 கோடி ரூபாயெல்லாம் கொண்டு சாதாரணமாக போய் கோயிலில் போடுறாங்க. ஆனால் பக்கத்தில் இருக்கிற ஏழைகளுக்கு எதுவும் செய்ய மாட்டாங்க. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா அநேக மக்கள், அநேக கடவுளை தெரியாத மக்கள் நிறைய அந்த இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, பிராமின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே இது பார்ப்பாங்க, எனது ஜாதகம். அந்த ஒரு ஜாதகம் கூட குறைஞ்சன்னா கல்யாணம் பண்ண மாட்டாங்க. அதனால் 45 வருஷம் ஆனாலும் குழந்தை கல்யாணம் ஆகாமல் அந்த ஜாதியில் நிறைய பேர் இருக்காங்க. காரணம் என்ன? அவங்க படித்தவங்க. அந்த ஜாதி என்பது மிகவும் படித்த மெத்த அறிவுள்ள மக்கள். ஆனால் மூட நம்பிக்கையினால் அலைந்து போய் கொண்டிருக்கிறாங்க. இன்னைக்கு கர்த்தருக்கு பயப்படுகிறதா ஞானம். ஆனால் உலக பிரகாரமான இந்த ஞானம் அவர்களுக்கு என்ன செய்யலை, எந்த விதத்திலும் பயன்படலை. அதை தான் இன்னைக்கு பார்க்க முடியும். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு செய்தித்தாளில் ஒரு காரியத்தை பார்த்தேன். ஒரு ஆந்திர பிரதேசத்தில் ஒரு தம்பதி, அவங்களுக்கு காலேஜில் படிக்கிறதான 2 பெரிய பிள்ளைங்கள் இருக்கிறாங்க, பெண் பிள்ளைகள். ஏதோ ஒரு மந்திரவாதி என்ன சொன்னான்னா, அவங்க 2 பிள்ளைகளையும் நீங்கள் அந்த நரபலி செலுத்திடுங்க. அவங்க நரபலி செலுத்தின 2வது நாள் அப்படியே உயிரோடு எழும்பி வந்துடுவாங்க. அதன் மூலமாக உங்களுடைய இருக்கிறதான உங்கள் கஷ்டம் எல்லாம் மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஆந்திர பிரதேசத்தில் இருக்கிறதான ஒரு காலேஜ் ப்ரொஃபஸருக்கு சொல்லியிருக்காங்க. அதில் என்ன விசேஷம்னா, கணவன் மனைவி 2 பேருமே காலேஜில் ப்ரொஃபஸர். அதன்படி அவங்க என்ன செய்தாங்க, அந்த 2 பெண் பிள்ளைகளையும், காலேஜ் படிக்கிற 2 பெண் பிள்ளைகளையும் கொலை செய்தார்கள். அந்த நாட்களில் நீங்கள் எல்லாரும் படிச்சிருப்பீங்க, அந்த பேப்பரில் மிக பிரசித்தியாக வந்த ஒரு செய்தி. இன்றைக்கி அவங்க ஜெயிலில் இருக்காங்க. ஞானத்தில் திளைத்த காலேஜ் ப்ரொஃபஸர் அந்த பாடத்தை அந்த பிள்ளைகளுக்கு எப்படி ஞானத்தை போட்டுவார்கள்? மூட நம்பிக்கையிலே திளைத்து கொண்டிருக்கிறதான ஒரு ஜனம் கர்த்தருக்கு பயப்படாமல், கர்த்தருடைய ஞானத்தை பெறாமல் உலக பிரகாரமான ஞானம் அவர்களுடைய குடும்பத்தை அழித்தது என்று சொல்லி நாம் பார்க்குறோம். இன்றைக்கி அதே மாதிரி தான் இந்த சின்ன பிள்ளைகள், ஒரு 2 வயசு 3 வயசான பிள்ளைகள் கூட செல்ஃபோனை அழகாக என்ன செய்யுது, ஆப்ரேட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு தெரியுது அந்த ஞானம் அதிகமாக இருக்குது. ஆனால் இன்றைக்கி பிள்ளைங்க அந்த யூடியூப் அதே மாதிரிப்பட்ட எலக்ட்ரானிக்ஸ் மீடியா மூலமாக ஞானத்தை மூலமாக தவறான வழிகளுக்குள்ளால் என்ன செய்கிறாங்க, சென்று கொண்டிருக்கிறார்கள். பெரிய பெரிய படிப்பெல்லாம் இந்த பிள்ளைங்க பண்ணுறாங்க, நல்ல ஞானத்தோடு வாழ்கிறாங்க. ஆனால் வழி விலகி திரிகிற அநேக வாலிபர்களை நாம் இன்றைக்கி பார்க்குறோம். அநேக வாலிபர்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஞானத்தை தவறாக பயன்படுத்தி தவறான வழிகளில் சென்று கடைசியிலே தன் வாழ்க்கையும் இழந்து நிம்மதியும் இழந்து அவர்கள் குடும்பத்தையும் அழித்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆக இன்னைக்கு நீங்கள் வாலிபர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரே ஒரு காரியம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அதான் ஞானம், உலக ஞானம் அல்ல. கர்த்தருக்கு பயப்படுற முதலாவது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன?
கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருந்துச்சுன்னா எல்லாமே வந்துருச்சுன்னு அர்த்தம். உங்கள் குடும்பம் அழியாமல் இருக்கணும்னா உங்கள் பிள்ளைகள் கர்த்தருக்கு பயப்படுற பயத்தில் வளரணும். அது இருந்தாலே போதுமானது. நீங்கள் பார்த்தீங்கன்னா சாலமோன் ராஜா கேட்குறாரு, கர்த்தர்கிட்ட என்ன கேட்குறாரு? என்ன வேணும் உனக்கு? என்ன கேட்குறவங்கள கேட்குறாரு, எனக்கு ஞானம் வேணும்ன்றார். இவ்வளோ பெரிய ஜனங்களை ஆள்வதற்கான ஞானத்தை எனக்கு தாருன்னு கேட்டார். கர்த்தர் ஞானத்தை கொடுத்தார். ஆனால் கடைசி நாட்களில் அவன் அந்த ஞானத்தை எப்படி பயன்படுத்தினான்? கர்த்தருக்கு பயப்படுற பயத்திலிருந்து தூரமாக போனான். 1000 பெண்களை அவன் திருமணம் பண்ணான். அந்த பெண்கள் எல்லாம் அவனை வழி விலகி போக பண்ணினார்கள். வழி விலகி போக பண்ணினதுனாலே அவன் என்ன பண்ணான்? விக்கிரகங்களுக்கு தகன மேடைகளை எல்லாம் உண்டாக்கினான். அந்த விக்கிரகங்களை வணங்கக்கூடிய சூழ்நிலை அவனுக்கு உருவானது. அந்த பெண்கள் எல்லாம் அவனை தவறாக வழிநடத்தினார்கள். அப்போ கர்த்தருக்கு பயப்படுற பயம் இல்லாதனாலே கடைசியில் அவன் என்ன சொல்றான்? எல்லாம் மாயை 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 என்றான். அவன் கடைசியில் அவன் அடிக்கப்பட்டு அவன் பெட்டில் இருக்கிறான். அப்போ கூட கர்த்தருக்கு பிரியமான காரியத்தை செய்வதற்கோ அவரை துதிப்பதற்கோ அந்த மர்மனை ஆட்டிகள் அவனை விடல. விக்கிரகங்களை தான் பற்றியதான் அவனுக்கு சொல்லி கொண்டிருந்தார்கள். கர்த்தரை விட்டு வழி விலகி சென்றான். ஆக கர்த்தருக்கு பயப்படுற பயம்தான் ஞானத்தை தரும். அது ஒன்று தான் நமக்கு நிம்மதியான வாழ்க்கையை தரும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. 4வதாக கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஆயுசை நீடிக்க பண்ணும், ஆயுசு நாட்களை பெருக பண்ணும். நீதிமொழிகள் 10:27. கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும். கர்த்தருக்கு பயப்படுகிறது ஆயுசு நாட்களை பெருக பண்ணும். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாக நான் ஒரு ட்ரைனிங் போயிருந்தேன். அந்த ட்ரைனிங்கில் போகிற வேலை என் ரூமில் ஒருத்தர் படுத்திருந்தார். காலையில் ஒரு 4 மணி இருக்கும், புஷ் புஷ்னு சத்தம் வரும். நான் திடீர்னு என்னென்னா புஷ் புஷ்னு சத்தம் வருது, ஏதோ பாம்பாக இருக்குமோன்னு பார்த்தா அவர் காலையில் பெட்டில் உட்காந்துட்டு அப்படி புஷ் புஷ்ன்னு சொல்லிட்டு மூச்சு பயிற்சி இருக்கிறார். என்ன இது? அப்போல்லாம் யோகா இல்லாத காலம். இப்போல்லாம் யோகா வந்ததுக்கு பிறகு நமக்கு அந்த புஷ் புஷ்ன்னா என்னன்னு நமக்கு தெரியும். ஆனால் யோகா இல்லாத அந்த டைமில் நானே பயந்துட்டேன். அவர் சொல்கிறாரு, நான் மூச்சு பயிற்சி எடுத்துக்கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு. ஒரு 2 வருஷத்தில் அவர் ஹார்ட் அட்டாக் ஆகி இறந்துட்டார். நீங்கள் என்னதான் மூச்சு பயிற்சி எடுத்தாலும் அந்த மூச்சை கொடுக்கறது யாரு? கர்த்தர். அல்லேலூயா. அந்த மூச்சு ஒன்று உனக்கு இல்லாமற் போயும்னா நீ காலையும் உயர்த்த முடியாது, கையையும் உயர்த்த முடியாது, நீ எந்த யோகாவும் என்ன செய்ய முடியாது, பண்ணவே முடியாது. உன் ஆயுசு நாட்களை பெருக பண்றது யாரு? கர்த்தர். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்ககிட்ட இருக்குமே ஆனால் ஆட்டோமேட்டிக்காக ஆயுசை அவர் தருவார். எப்படி தருவார்? கர்த்தருக்கு பயப்படுற பயம் எங்கிட்ட இருக்குமே ஆனால் நான் ஒரு தவறான காரியத்தில் இறங்க மாட்டேன். கர்த்தருக்கு பயப்படுற பயம் என்கிட்ட இருக்குமானால் என் உடலை கெடுக்கிறதான மதுவை சிகரெட்டை நான் என்ன செய்ய மாட்டேன், பயன்படுத்த மாட்டேன். கர்த்தருக்கு பயப்படுற பயமே என்னிடத்தில் இருக்கும்போது தவறான வழிகளில் நடக்க மாட்டேன். அப்போது தவறான காரியங்களை நான் உட்கொள்ளாததுனாலே என் உடலில் என்ன இருக்கும்? பலன் இருக்கும். தவறான வழிகளில் நான் செல்லாததுனாலே பலவிதமான சிக்கல்களில் நான் பின்னி பிணகிவிட மாட்டேன். அது என்னுடைய சரீரத்தை கெடுக்கும், என் ஆத்மாவை கெடுக்கும். சரீரத்திலே அநேக டென்ஷன், இந்த டென்ஷன்லாம் எனக்கு என்ன செய்யும்? ஹார்ட் அட்டாக் வரலாம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக உலக ரீதியாக இன்னைக்கு பார்க்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கை ஒரு நிம்மதியான வாழ்க்கையாக இருக்கும். தவறான வழிகளில் நான் செல்லாதபடிக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்னை காத்துக்கொள்ளும். அது ஆட்டோமேட்டிக்காக என்னோட ஆயுசை என்ன செய்யும்? கூட்டி தரும். 2 ராஜாக்கள் 20ஆம் வசனத்தில் படிக்கும் பொழுது எசேக்கியா ராஜா ஒருத்தர் இருந்தார். எசேக்கியா ராஜா என்ன பண்ணார்? வியாதியாய் படுத்திருந்தார். அது வியாதியாய் படுத்திருக்கும் பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி வர்றார். அவர் எசேக்கியா ராஜாவை பற்றி என்ன சொல்றாரு? ஐயா,
நீர் வியாதியாக இருக்கிறீர், இன்னும் ஒரு நாளில் நீர் என்ன போய் செய்வீர், மரித்து விடுவீர், உங்களை வீட்டு காரியங்கள் எல்லாத்தையும் இங்கே பார்த்துக்கோங்க என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி கிளம்புறார். எசேக்கியா மனம் அடிவாயினார், மனம் வியாகுலப்பட்டார். அவர் சோர் பக்கமாய் திரும்பி கர்த்தரிடத்தில் முறையிட்டார். என்ன முறையிட்டார்? ஆண்டவரே, நாம் உமக்கு முன்பாக உத்தமமாய் இருந்தேன், உம்முடைய சித்தத்துக்கு உட்பட்டு நான் எல்லா காரியங்களையும் செய்தேன், எனக்கு ஜீவனத்தை தாரும்னு சொல்லி முறையிட்டார். கதறி அழுதார். அவருடைய கூக்குரலின் சத்தத்தை கர்த்தர் கேட்டார். கர்த்தர் அவர் கண்ணீரை கண்டார். அந்த கண்ணீரை கண்டதுனால, ஏன் கண்ணீரை கேட்டார்? அவருடைய ஜெபத்தின் சத்தத்தை அந்த ஒரு செகண்டே கேட்டார். அந்த ஏசாயா தீர்க்கதரிசி பாதி முற்றத்துக்கு போகல. அந்த பாதி முற்றத்துக்கு போறதுக்கு முன்னாடி கர்த்தருடைய வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசிக்கு வருகிறது. என்ன சொல்றார்? நீ திரும்ப போய் அந்த எசேக்கியா ராஜாவுக்கு, என் மகனுக்கு சொல், என்ன சொல், இன்னும் உன்னுடைய ஆயுசு நாட்களை 15 வருடம் நான் கூட்டி கொடுப்பேன் என்று சொல் என்று சொன்னார். பாதி முற்றம்தான் போனார். அப்போ வந்து போய் சொல்றார். அப்போ இவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். இதில் என்னன்னா, அந்த எசேக்கியா தீர்க்கதரிசி எசேக்கியா ராஜா கர்த்தருக்கு முன்பதாக உத்தாமமும் சன்மார்க்கமாய் வாழ்ந்தபடினாலே, அதான் அவன் சொல்லி அறிக்கையிடுறான், கர்த்தாவே, நானும் உமக்கு முன்பாக உத்தமும் சன்மார்க்கமாய் வாழ்ந்தேன், என் கண்ணீரை நீர் கேட்க வேண்டும்னு பிரேயர் பண்ண அந்த செகண்டே அவருடைய ஜெபத்தின் சத்தத்தை யார் கேட்டார்? கர்த்தர் கேட்டார். பாதி முற்றம் போறதுக்கு முன்னதாக வந்தார், திரும்பி வந்தார். 15 வருஷம் திருப்பி கூட கொடுத்தார். அப்போ ஆயுசு நாட்கள் யாருடைய கரத்தில் இருக்கிறது? அவருடைய கரத்தில் இருக்கிறது. யார் சூன்யம் பண்ணாலும் சரி, யார் உனக்கு எதிராக கிளம்பினாலும் சரி, எந்த விதமான வியாதி வந்தாலும் சரி, ஆபத்துக்களோ மோசங்களோ நாசமோசங்களோ எது நம்முடைய வாழ்க்கையில வந்தாலும் சரி, அவர் நியமித்த நாளுக்கு முன்பதாக யாரும் நம்மளை என்ன செய்ய முடியாது, அசத்திட முடியாது. நம்முடைய ஆயுசு அவருடைய கரத்தில் இருக்கிறது. உன் காலம் அவருடைய கரத்தில் இருக்கிறது என்பதை நாம் என்ன செய்யக்கூடாது, மறந்து விடக்கூடாது. நாம் அவருக்கு பயப்படுகிற பயத்திலே வாழும் பொழுது, நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய குடும்பத்தார் அவருக்கு பயப்படுகிற பயத்திலே வாழும் பொழுது, அவர் நமக்கு என்ன செய்கிறார்? ஆயுசை கூட்டி கொடுக்கிறார். 5வதாக, தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். நீதிமொழிகள் 18:8-13. நீதிமொழிகள் 8:13. தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். பெருமையையும் அகந்தையையும் தீய வழியையும் புரட்டு வாயையும் நான் வெறுக்கிறேன். யாக்கோபு 1-ம் 17-21 படிக்கும் பொழுது அங்கு ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். எகிப்தின் ராஜா இஸ்ரேல் மக்கள் அதிகமாக வளர்றாங்க, அவங்க பலுகி பெறுகிறாங்கன்னு பார்க்குற உடனே அவர் ஒரு கட்டளை போடுறார். அங்கே இருந்த மருத்துவச்சிகளுக்கெல்லாம் ஒரு கட்டளை போடுறார். என்ன போடுறாரு தெரியுங்களா? எபிரேய பெண்கள் மருத்துவத்திற்கு பிள்ளை பெறுவதற்காக உங்ககிட்ட வருவாங்க. பரவாயில்ல, நீ என்ன பண்ணணும், அது ஆண் குழந்தையா இருந்தால் என்ன பண்ணணும், அதை கொலை செய்யணும், பெண் பிள்ளைன்னா விட்டுடு அப்படின்ற. அப்போ இந்த பெண் பிள்ளைகள், அவன் ராஜாவுடைய கட்டளை, ஆண் பிள்ளைகளெல்லாம் என்ன செய்யணும், கொன்றுனா. ஆனால் இந்த மருத்துவச்சி என்ன பண்ணாங்க, கர்த்தருக்கு பயந்து நான் இதை செய்ய மாட்டேன். அதாவது யாத்திராகம் 1:17 என்ன சொல்கிறது, மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால் எகிப்தின் ராஜா தங்களுக்கு இட்ட கட்டளையை செய்யாமல் ஆண் பிள்ளைகளை உயிரோடே காப்பாற்றினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ராஜாவுடைய கட்டளை என்ன? ஆண் பிள்ளையை கொல்லணும். ஆனா கர்த்தருடைய கட்டளை என்ன? கொலை செய்யாதிருப்பாயாக. நமக்கு முன்பாக கட்டளைகள், சட்டம் என்ன சொல்வது என்பது நமக்கு முக்கியமில்லை. அரசாங்கம் என்பது செல்வது என்பது முக்கியமில்லை. இந்த வேதம் என்ன சொல்லுகிறது?
கர்த்தர் எனக்கு என்ன சொன்னார் என்பதுதான் முக்கியம். ஆண் பிள்ளைகளை கொலை செய்ய ராஜா சொல்றான், கர்த்தர் சொல்லுறார் நீ கொலை செய்யாதென்றார். அவர்கள் தேவனுக்கு பயந்ததினால், அந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா யாருக்கு பயந்தனா? ராஜாவுக்கு பயப்படல, தேவனுக்கு பயந்ததினால் என்ன செய்தாங்க? அந்த பொல்லாத காரியத்தை அவங்க செய்யாதனால என்ன அவங்களோட விளைவு என்ன? மருத்துவச்சிகள் என்ன சொல்ல? மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவர்களுடைய குடும்பங்களை தலைக்கும்படி செய்தார். 21வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ கர்த்தருக்கு அவங்க பயந்ததுனால, தேவனுக்கு அந்த மருத்துவச்சிகள் பயந்து ராஜாயிட்ட கட்டளையை மீறி அந்த ஆண் பிள்ளைகளை பாதுகாத்ததுனால அவர்கள் குடும்பங்களை என்ன செய்தார்? தலைக்க பண்ணினார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஆக நமக்கு முன்பாக ஒருவேளை சட்டங்கள் இருக்கலாம், எனக்கு கொடுக்கப்பட்ட காரியம் இதாக இருக்கலாம். ஆனால் வேதம் தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுற பயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக கர்த்தருக்கு பயந்து நாம் என்ன செய்யக்கூடாது? இந்த காரியத்தை செய்யக்கூடாது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கரு உற்பத்தியாகி 3 மாதம் வரைக்கும் அந்த கருவை கலைப்பதற்கு தவறில்லை என்று சொல்லி சட்டம் சொல்லுது. ஆனால் நம்ம அநேகர் என்ன சொல்கிறாங்க? உருவான கருவை கலைக்கிறாங்க. அது என்னது? கர்த்தருக்கு பிரியமான காரியமா? இல்லை, அது ஒரு கொலை. சட்டம் சொல்லுகிறது நீ 3 மாசம் ஆனா கூட கருவை கலைக்கிறது தவறு இல்லை, 5 மாசம் ஆனா கருவை கலைக்கிறது தவறு இல்லைன்னு சட்டம் சொல்றது. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், என்னது சொல்லுகிறார்? இல்லை இல்லை, அது ஒரு கொலை. ஒரு கரு உருவாகாமல் நீ தடுக்கலாம், ஆனா கரு உருவான பிறகு அதை என்ன செய்யக்கூடாது? அழித்துக்கூடாது. அதான் சட்டத்துக்காக அல்ல, கர்த்தருக்கு பயப்படுற பயம் நமக்குள்ள இருக்க வேண்டும். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்தில் யோசேப்பு நமக்கு எல்லாருக்கும் தெரிந்ததுதான். யோசேப்பு பார்வோனுடைய வீட்டில் போறான். அவன் யோசேப்பு காரிய சித்தி உள்ளவனாக இருந்தான். கர்த்தர் அவனோட இருந்ததுனால அவன் செய்ததெல்லாம் வாய்த்தது. அவன் அதை பார்த்து பார்வோன் என்ன செய்யறான்? அவன் வீட்டில் இருக்கிற எல்லாவற்றையும் அவன்கிட்ட ஒப்படைச்சிட்டான். அந்த வீட்டில் ராஜாவுக்கு அடுத்தபடி அவன்தான். ராஜாவுக்கான பாத்திரம், சாப்பிட்ற பாத்திரத்தை தவிர இது எதையுமே அவன் விசாரிக்கல. அப்போ அந்த பார்வோனோட மனைவி என்ன சொல்லுகிறாள்? நீ என்னோட கூட இரு, நீ என்னுடைய படுக்கைக்கு வான்னு கூப்பிடுறான். 1 நாள் இல்லை, 2 நாள் இல்லை, 10 நாள் இல்லை, அவள் தொடர்ந்து வற்புறுத்தி கொண்டே இருக்கிறாள். இந்த யோசேப்பினுடைய அழகிலே அவள் மயங்கிட்டான். ஆனா ஒரு நாள் வசமா யோசேப்பு மாட்டிடுறான் வீட்டுக்குள்ள. அப்போ அவளை பலவந்தம் பண்ண பார்க்கிறான். அப்போ அந்த யோசேப்பு சொல்லுற வார்த்தை பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 39:9 இந்த வீட்டில் என்னிலும் பெரியவன் எவனும் இல்லை, நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். இதுல என்ன மேட்டர் என்னன்னா, நான் இந்த பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய், யாருக்கு விரோதமாய்? நீ செய்கிற ஒவ்வொரு பாவமும் தேவனுக்கு விரோதமாய் செய்கிற காரியம் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. நம்ம அநேக நேரங்களில் நம்ம என்ன சொல்றோம்? அடுத்தவனுக்கு விரோதமாக நம்ம பாவம் செஞ்சோன்னு நாம் நினைக்கிறோம். நான் அவனை ஏமாத்திட்டேன், நான் அரசாங்கத்தை ஏமாத்திட்டேன், நான் இந்த மனிதனை ஏமாற்றி சம்பாதிச்சிட்டேன் அப்படின்னு நம்ம நினைப்போம். இல்லை இல்லை இல்லை, நான் யாருக்கு விரோதமாக பாவம் செஞ்சேன்? யோசேப்பு என்ன சொல்றார்? ஐயா, நான் உனக்கு விரோதமாக பாவம் செய்யலாம், அது இல்லை, நான் யாருக்கு விரோதமாக பாவம் செய்யறேன்? தேவனுக்கு விரோதமாக இந்த பாவத்தை செய்கிறேன், அதுக்கு நான் உடன்பட மாட்டேன். அதுதான் விஷயம். அப்போ பார்வோனை கண்டு பயந்து அல்ல, இந்த உலகம் என்னை பார்த்து சிரிக்குமே என்று பயந்தல்ல, நான் பார்வோனுக்கு அடுத்தபடியிலே அடுத்த ஸ்தானத்தில் இருக்கிறேன், நான் தவறு செய்தேன் என்றால் அந்த ராஜ்யம் முழுவதும் என்னுடைய தவறு வெளிக்கொணரப்படும் என்று அவன் பயப்படவில்லை. அவன் என்ன சொல்கிறார்? இந்த பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாக இந்த பாவத்தை நான் எப்படி செய்வேன்? நம்ம என்ன கேள்வி கேட்கணும்னா, வேதத்தில் இருக்கிற வசனங்களுக்கு
கேள்வி கேட்பதற்கு அதிகாரம் இல்லை. ஆராய்ச்சி செய்வதற்கோ சூழல் எப்படி இருக்கணும் இருக்கலாம், சூழ்நிலைக்கு நமக்கு சாதகமாக இருக்கலாம், பாவத்தை செய்வதற்கு தீமையை செய்வதற்கு சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கலாம். ஆனால் கர்த்தர் அவை எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதை நம்ம என்ன செய்யும், தெரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லை, நம்ம ஒரு தவறு செய்தால் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன இருக்கும், பயம் வரும். பிள்ளைங்க தப்பு பண்ணிட்டு வந்தாங்கன்னு வைங்களேன், அவங்க முகத்தையுமே காட்டி கொடுத்துரும். அப்பா அம்மா பார்த்த உடனே தெரியும் ஏதோ ஒன்று பண்ணியிருக்கிறான் அப்படின்னு. தப்பு பண்ணால் பயம் காட்டி கொடுக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ரோட்டு ஓரத்தில் போலீஸ்காரன் நின்றுட்டே இருப்பான். திடீர்னு சொல்லுவாங்க, ஏதோ ஒரு அவனுக்கு நியூஸ் வரும், யாரோ ஒருத்தன் கொள்ளைக்காரன் ஏதோ கடத்திட்டு போகிறான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பஸ்ஸாக இறங்கிட்டு இருப்பாங்க. பஸ்ஸில் வந்து போலீஸ்காரன் வந்து நிற்பான், அந்த படிக்கட்டில் நின்று அப்படியே பார்ப்பான். நானே பார்த்துருக்குறேன். என்ன சொல், ஏன்டா இவன் இப்படி வந்து பார்த்த உடனே எல்லாரும் கண்டுபிடிச்சிடுவானா? அவன் உண்மையாக பார்க்கணுன்னா ஒவ்வொருத்தனையாக வந்து பேக்கெல்லாம் செக் பண்ணி ஒவ்வொருத்தருங்க பாக்கெட்டையாக செக் பண்ணணும். அது பாசிபிலிட்டி இருக்கா? இல்லை. பஸ்ஸில் ஒரு 60 பேர் இருப்பாங்க, எல்லாரையும் செக் பண்ண முடியாது. அவன் வந்து நின்ன உடனே எவன் தப்பு பண்ணான்னு அவனோட முகம் என்ன செய்திடும், காட்டி கொடுத்துரும். இதே தப்பு தான் ஆதியிலே செஞ்சாங்க ஆதாமும் ஏவாளும். ஒவ்வொரு சாயங்காலமும் கர்த்தர் என்ன பண்ணாரு, அந்த சாயங்கால வேளையில் ஆதாமோடும் ஏவாளோடும் உலாவி அவர்களோடு ஐக்கியப்பட்டு அவர்களோடு சந்தோஷமாக காணப்பட்டார். ஒரு நாள் தேவன் வர்றார், வந்தா இவங்களை காணும். இல்லைன்னா ஓடி வருவாங்க. நம்ம தப்பு பண்ணால் பிள்ளைங்க ஓடி ஒளிஞ்சிக்கும். தப்பு பண்ணலைன்னா பேரண்ட்ஸ் வெளியில் வந்தாங்கன்னா ஓடி வந்து தலையை என்ன செய்யும், நம்ம தோளில் தூங்கும். அதே மாதிரி அவங்க வர்றாங்க, யாரையும் காணோம், ஆதாமே காணோம், ஏவாளை காணோம். அப்போ கர்த்தர் கேட்கிறார், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய், நீ எங்கே இருக்கிறாய்? நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து நம்ம எங்கே இருக்கிறோம்னு கேட்கிறாரு இன்னைக்கு கர்த்தர். நான் எங்கே இருக்கிறோம்? ஒருவேளை ஒளிந்து கொண்டிருக்கிறோமா? கர்த்தருக்கு முன்பாக அவருக்கு முன்பாக நம்ம யோக்கியமானதை செய்து கொண்டிருந்தால் நாம் அவருக்கு முன்பாக பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அவருக்கு முன்பாக உண்மையும் உத்தமமாக இருக்கும் பொழுது அவருடைய கிருபாசனத்திலே அவருடைய தைரியமாக அவருடைய கிருபாசனத்திலே வந்து நம்ம நிற்பதற்கு முடியும். அந்த ஆசீர்வாதத்தை அவர் நமக்கு தருவார். அப்போதான் கர்த்தர் கேட்கிறாரு, நீ எங்கே இருக்கிறாய்? அப்போ இவங்க சொல்கிறாங்க, ஆண்டவரே நாங்கள் நிர்வாணியாக இருக்கிறோம் அப்படின்றாங்க. அப்போ அவர் சொல்கிறார், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தது யார்? நான் பாவம் செய்தல் உன்னை அறிவித்தது யார்? சாத்தான் எப்படியாச்சும் கர்த்தருடைய கற்பனை விட்டு அவருடைய வழியை விட்டு விலகி செல்வதற்கு என்னென்ன வழிகள் உண்டோ அதையெல்லாம் சாத்தான் என்ன செய்வான், நம்மகிட்ட காட்டுவான். நாம் என்ன செய்யக்கூடாது, விழுந்து விடக்கூடாது. நாம் நிர்வாணியாக இருக்கிறோம் என்பதை அந்த சாத்தான் காமிச்சு கொடுத்துடக்கூடாது. ஆக கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், இதில் வந்து நாமும் ஒவ்வொரு நாளும் ஒரு காரியத்தை செய்யும் பொழுது, ஒரு காரியத்தை அடுத்தவங்களுக்கு விரோதமாக பேசும் பொழுது, அடுத்தவங்களுக்கு விரோதமாக செய்யும் பொழுது இதை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். நான் மனிதனுக்கு விரோதமாக நம்ம எது வேணாலும் செய்யலாம், ஆனால் அது எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார் என்கிற எண்ணம் நமக்கு இருக்கும் பொழுதும், கர்த்தருக்கு அந்த பயப்படுற பயம் நம்மகிட்ட இருக்கும் பொழுது நம்ம என்ன செய்வோம், தைரியமாக அவருடைய கிருபாசன தண்டையில் நம்ம கிட்டி சேருவதற்கு நமக்கு அந்த தைரியத்தை அவர் என்ன செய்கிறார், கொடுக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையில் நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. ஆமேன்.